வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய தாத்தாவுக்கு வயசு 94 ஆகுதுங்க. அதாவது எங்கள் அம்மாவுடைய அப்பா. கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு வரைக்கும் எங்கள் தாத்தா நல்லா சூப்பராக ஆக்டிவாக இருந்தாங்க. நடமாடிக்கிட்டு நல்லாவே இருந்தாங்க. ஆழியாரில் மகரிஷி வேதாத்ரி ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட யோகாவும் கற்றுக்கிட்டாங்க. ரொம்பவே நல்லாவும் இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமையான மண்குளியல் எடுத்துப்பாங்க. பச்சை காய்கறிகள் நிறைய அவங்க உணவில் சேர்த்துப்பாங்க. தன்னுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் என் தாத்தா தானாகவே செஞ்சுப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் 40-50 வயசை தாண்டதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். ஆனால் தாத்தா இந்த வயசுலையும் ஓரளவுக்கு நின்று தெளிவாக சுயநினைவோடு அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வயசில் எடுத்துக்கிட்ட அந்த ஆரோக்கியமான உணவுகள் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்வேன். தன்னுடைய அப்பா சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. நம்ம யாருக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்காம என்னுடைய சின்ன மாமா தாய் மாமா தன்னுடைய கூட பிறந்த 5 அக்கா தங்கச்சிங்களுக்கும் அப்பா சுயநினைவு இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய கடமையை நாம் ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சின்ன தாய் மாமா தன்னுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சி 5 பேருக்கும் தங்களால் முடிஞ்ச பணத்தொகையை கொடுத்து உதவுனாங்க. இந்த மாதிரி ஒரு மனசு எத்தனை பேருக்கு வரும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனால் எல்லோருமே கண் கலங்குறாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய அப்பா எப்படி இருந்தவர் இப்போது எலும்பும் தோலுமா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. என் பெரியம்மா பொண்ணை தான் என் சின்ன தாய்மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் எங்கள் தாத்தா செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1.5 வருஷமாக படுத்த படுக்கையிலேயே எல்லாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மாமா பொண்டாட்டி என் மாமா 2 பேரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே பார்த்துக்கிட்டாங்கங்க. எல்லாருமே என் தாத்தா கையால் விபூதி பூசி ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். என் மாமா ஒய்ஃபு தாத்தா கையை பிடிச்சி துண்ணூறு எடுத்து எல்லாருக்குமே பூசி விடுறாங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா நான் கூட அந்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், அவங்களால கையை கூட தூக்க முடியல. சித்தி தான் கையை பிடிச்சி துண்ணூறு வச்சு எல்லோருக்குமே துண்ணூறு பூசி விடுறாங்க. பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இப்படி எடுத்த ஒரு வயசானவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளோ ஒரு புண்ணியம்.